வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாலியான விஷயம் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வெல் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதாவது கூடு விட்டு கூடு பயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா கூடு விட்டு கூடு பயத்து இன்னுமா இந்த காலத்தில் நம்பிடுறேன்னு கேட்டால், இந்த காலத்தில் நம்புகிற மாதிரி இல்லைனா கூட அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள், முன்னோர்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இது சொல்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எல்லாரும் போகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி, அன்சிகா மோத்வானி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் இருக்க மெயின் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், கூடு விட்டு கூடு பாயிருக்கு. இது இங்கிலீஷில் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் அரவிந்த் சாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு வித்தையாக பண்ணி படம் போகும். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். மெயின் கான்செப்ட் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனோட மெயின் கான்செப்ட் இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணலாம், இதனோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ற அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அதான் அட்வான்டேஜஸ்னு இருக்குது. முக்கியமாக இவ்வளோ நாட்கள் இது பழக்க வழக்கத்தில் இல்லாததற்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீயவர்கள், கெட்டவர்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ்னால் அது உங்களுக்கே தெரியும். மிஸ்யூஸ்னால் எந்த விதத்தில், நிறைய விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணலாம். இது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. இந்தமாரி மிஸ்யூஸ் பண்ணுற காரணத்தினால இப்போ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சித்தர்கள், முனிவர்கள் இவங்களால் மட்டும்தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பண்ண முடியும். சில பேரால் பண்ண முடியாது. காரணம் அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக அது வழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துருச்சுன்றது தான் சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ், ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், தீயது செய்யணும்னு யூஸ் பண்ணலாம். தீயது டிஸ்அட்வான்டேஜஸில் வந்துடும். இதை பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதாவது கூடு விட்டு கூடு பாயத்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக இருக்கணும். ஃப்ரீ மைண்டடையும் தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ரூம், இப்போ ஒரு சாதாரண ஒரு ரூமில் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த விதமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னால் செல்ஃபோன், அந்த ரேடியேஷன் பாஸ் பண்ணுற எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே இல்லாமல் நார்மலாக ஒரு பாடி ஃப்ரீ மைண்டடோடு இருக்கணும். ரிலாக்ஸேஷன் இருக்கணுங்க. எப்படி ரிலாக்ஸேஷனாக எப்படி சொல்கிறதுனா, ஸ்கூலு, காலேஜு, ஹோம், ஐயோன்னா அது இதை பற்றி யோசிக்கக்கூடாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன்ஸில் பண்ணலாம். உட்காந்துக்கிட்டு பண்ணலாம். உட்காந்துட்டுனா ஒரு மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் போன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் தான் இருக்கணும். அது நீங்கள் உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், நிறைய அனுபவமிக்க ஆட்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ப்ராசஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. படுத்துக்கிட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி பாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், ஃப்ரீ மைண்டடாக இருக்கணும். ரிலாக்ஸேஷன்றது அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனுங்க. எந்த பிரச்சனை, உங்களோட பிரச்சனைகள் எதுவுமே கூட அந்த அப்படிப்பட்ட ரிலாக்ஸேஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைப்ரேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாதுங்க. உண்மைனா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணோம். அதாவது மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு கொடி வருது. அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மெல்ல எழுந்திருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். அந்த வைப்ரேஷன் வரும்போது இமேஜினேஷனை தவிர உண்மையாக எழுந்துட போகிறீங்க அது அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். இமேஜினேஷன் பண்ணால் எப்படி எழுந்துட முடியும்னு கேட்டால், நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பாடி இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் பாடி, கண்ணுக்கு தெரியக்கூடிய பாடி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரான்னு சொல்லிட்டு ஒரு இது பேசியிருப்பேன், அந்த ஆராவை பற்றின ஒரு விஷயம். இன்னொரு பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடிய இதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இமேஜினேஷன் பண்ணும்போது உங்களோட அந்த ஆஸ்ட்ரல் பாடி, ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆகிட்ட பிறகு ஒரு நிமிஷம் உங்களோட உடம்பை நீங்கள் திரும்பி பார்த்துக்கணும். அது ஆத்மாவே வெளியே வந்துட்டு பிறகு உடம்பு திரும்பி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பயப்பட தேவையில்லை, நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வந்துட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தமாரி வெளியே வந்துட்ட பிறகு உங்களால் எந்த எல்லைக்கும் போக முடியும். யூனிவர்ஸ், பிளானட், சோலார் சிஸ்டம், பிரபஞ்சம் எண்டுங்க, எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தோன்னெல்லாம் போக முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தமாரி பண்ணிட்ட பிறகு நீங்களே ஒரு சின்ன சர்க்கிள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க, உங்களால் ட்ராவல் பண்ண முடியுதா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி பிரபஞ்சம் அது அப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் உடம்புக்கும் உங்களோட ஆஸ்ட்ரல் பாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கனெக்ஷன். நான் சொன்னேன்ல வெள்ளைக்குடி, அந்த வெள்ளைக்குடி இமேஜினேஷனில் சொன்னேன்.
நீங்கள் வெளியே வந்துட்ட பிறகு அது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனாக மாறிடும். அந்த கனெக்ஷனில் எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், இப்போ உங்கள் அம்மா எழுப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வெள்ளைக்குடி, அதான் வெள்ளைக்குடி கொடுத்துருக்காங்க. அப்படி டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அந்த வெள்ளைக்குடி உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் திருப்பி உங்களோட பாடிக்குள்ளே என்டர் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த வெள்ளைக்குடிக்கே ஒரு கனெக்ஷன், அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா திரும்பி உடம்புல வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சில பேர் பண்ண முடியாமல் இருக்காங்க. அப்போ இது பண்ணுறது வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்டால் வேஸ்ட்டாகலாம் ஆகாதுங்க. முக்கியமாக இதை பண்ணுறதுக்கு யோகா கிளாஸ் போயிட்டுருக்காங்க, இல்லை யோகத்தில் சிறந்து இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். உங்களால் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷனே ஒரு மிகப்பெரிய யோகா மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்துலையும் ஃபெயிலியர் ஆகாது. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாரி அந்த வெள்ளைக்குடி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. திரும்பி உடம்புக்கு வரத்துக்கான இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளைக்குடி அசைவு ஏற்பட்டால் திருப்பி உங்களால் உடம்புல வர முடியாது. அதுதான் கொஞ்சம் டேஞ்சர், ரொம்பவும் ஹைலி ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புல 2 கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. 2 காலில் இருக்கக்கூடிய 2 கட்டை விரலையும் வந்து பார்த்தீங்கன்னா துணி வச்சு கட்டியிருப்பாங்க. எதுக்குடா அப்படி கட்டுறாங்கன்னு கேட்டால் காரணம் இதுதான். ஒருவேளை சில டைம்ஸ் அவங்க ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் சொன்ன மாரி இப்போ அம்மா வந்து எழுப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் பாடியில் ஒரு அசைவு தெரிஞ்சு அந்த வெள்ளைக்குடி வந்து உங்களோட ஆஸ்ட்ரல் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் கொடுத்து திருப்பி உங்கள் பாடிக்குள்ள என்ட்ராகிற மாரி. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்களே இல்லை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத சோதிக்கிறதுக்காக அவங்க அந்த வெள்ளை துணியில் 2 கட்டை விரல் கால்களையும் கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது அவங்களுக்கு சிக்னல் போகும். சப்போஸ் ஒருவேளை அவங்க ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் தான் பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி அவங்களோட உடம்புக்குள்ள என்ட்ராகிக்கலாம். இதை தான் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் சயின்ஸ் என்ன சொன்னாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொன்னாலும் 2 3 தான். சயின்ஸ் பேஸ் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு இதுவோட போல். ஏன்னா இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தேவை. 2 மனசோட பண்ணக்கூடாது, கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரே தாட்டை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு ட்ரை பண்ணேன், வரலை. ஒரு விதமான ஒரு மெடிடேஷன் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி சேஃப்டியோட ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.